பகவத்கீதை பாகம் 3. ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, இந்த உலகில் என்னால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த அறச்சக்கரத்தை எவன் ஒருவன் பின்பற்றி நடக்கவில்லையோ அவன் ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்கிறான். புலனின்பங்களில் மட்டுமே மூழ்கி திளைப்பவர்கள் இந்த உலகிற்கு தான் செய்ய வேண்டிய நன்றிக் கடனை மறக்கிறார்கள். அவன் வாழ்வது வீணான ஒரு வாழ்க்கை. நவீன காலத்தில் நாம் சுய முன்னேற்றம் என்று பேசுகிறோம். ஆனால் அந்த முன்னேற்றம் பிறருக்கு பயன்படவில்லை என்றால் அது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் முடிந்துவிடும். இயற்கை நமக்கு தரும் ஒவ்வொன்றும் நாம் ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அடுத்ததாக ஒரு நுட்பமான தத்துவத்தை கிருஷ்ணர் முன்வைக்கிறார். எவன் ஒருவன் ஆத்மாவிலேயே இன்பம் காண்கிறானோ, ஆத்மாவிலேயே திருப்தி அடைகிறானோ, ஆத்மாவிலேயே நிறைவு பெறுகிறானோ அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று எதுவும் இல்லை. இது ஒரு முரண்பாடாக தோன்றலாம். ஒரு பக்கம் கடமையை செய் என்கிறார், இன்னொரு பக்கம் ஞானிக்கு கடமை இல்லை என்கிறார். இதன் பொருள் என்ன? ஒரு ஞானி எதற்கும் ஆசைப்படாததால் அவன் எதையும் அடைய வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. அவன் ஒரு செயலை செய்வதால் அவனுக்கு புதிதாக லாபம் ஒன்றும் இல்லை. செய்யாமல் விடுவதால் அவனுக்கு நஷ்டமும் இல்லை. அவன் எந்த உயிரினத்தையும் சார்ந்து இருப்பதில்லை. அப்படியானால் அவன் ஏன் செயல்பட வேண்டும்? அதற்கு கிருஷ்ணர் தரும் பதில் மிக உன்னதமானது. அர்ஜுனா, நீ எப்போதும் பற்றற்ற நிலையில் உனக்குரிய கடமைகளை செய். பற்றில்லாமல் கடமையை செய்பவன் மேலான நிலையை அடைகிறான். ஜனகர் போன்ற மாமன்னர்கள் செயல்களின் மூலமே சித்தி அடைந்தார்கள். ஞானிகள் தங்களுக்காக செயல்படுவதில்லை, மாறாக உலக நலனுக்காகவும் மக்களுக்கு நல்வழி காட்டவும் செயல்படுகிறார்கள். ஒரு சிறந்த தலைவன் அல்லது ஒரு ஞானி சும்மா அமர்ந்துவிட்டால் உலகமே அவனை பார்த்து சோம்பேறித்தனத்தில் மூழ்கிவிடும். அர்ஜுனா, உனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஆட்சியை பிடிப்பதில் ஆசை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தர்மமான ஆட்சியை ஏற்படுத்த வேண்டியது உன் கடமை. மக்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உனக்காக இல்லாவிட்டாலும் உலக நன்மைக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நீ போரிட வேண்டும். பயனை எதிர்பார்த்து ஓடுவது சாதாரண மனிதனின் இயல்பு. பயனை துறந்து உலக நன்மைக்காக ஓடுவது ஒரு யோகியின் இயல்பு. அர்ஜுனா, உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் எதை செய்கிறார்களோ அதையே மற்றவர்களும் செய்கிறார்கள். ஒரு தலைவன் எதை பிரமாணமாக உலகிற்கு தருகிறானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகிறார்கள். இன்றைய நவீன உலகில் நாம் ஒரு நிறுவனத்தில் தலைவரையோ அல்லது ஒரு நாட்டின் தலைவரையோ பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் காட்டும் நேர்மையும் உழைப்பும் தான் அந்த நிறுவனத்தின் அல்லது நாட்டின் கலாச்சாரமாக மாறுகிறது. நல்லதை சொல்வதை விட நல்லவனாக வாழ்ந்து காட்டுவதே சிறந்த போதனை. இதற்கு தன்னையே உதாரணமாக காட்டுகிறார் கிருஷ்ணர். பார்த்தா 3 உலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டிய கடமை என்று எதுவுமே இல்லை. என்னால் அடைய முடியாத பொருள் என்று எதுவும் இல்லை. நான் அடைய வேண்டிய பொருள் என்றும் எதுவும் இல்லை. ஆனாலும் நான் எப்போதும் செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறேன். கிருஷ்ணர் நினைத்தால் ஒரு நொடியில் எதையும் மாற்ற முடியும். ஆனால் அவர் ஏன் தேரோட்டியாகவும் தூதுவனாகவும் அலைகிறார்? அர்ஜுனா, நான் ஒருவேளை சோர்வில்லாமல் கடமைகளை செய்யாவிட்டால் எல்லா மனிதர்களும் என்னையே பின்பற்றி சோம்பேறியாகி விடுவார்கள். நான் மட்டும் செயல்களை செய்யாமல் மௌனமாக இருந்துவிட்டால் இந்த உலகமே அழிந்துவிடும். மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கியவன் நானே என்று ஆகிவிடுவேன் என்கிறார் அவர். அறிவுடைய ஒருவன் எப்படி செயல்பட வேண்டும்? அறியாமை உள்ளவர்கள் எப்படி பலனில் பற்று வைத்து தீவிரமாக செயல்படுகிறார்களோ அதே தீவிரத்தோடு அறிவுடைய ஒருவன் பற்று இல்லாமல் செயல்பட வேண்டும். அஞ்ஞானிகள் தன் சுயநலத்திற்காக ஓடுகிறார்கள். ஆனால் ஞானியும் ஓடுகிறார்.
அதாவது உலக நன்மையை மட்டும் கருத்தில் கொண்டு அதே வேகத்தில் அவரும் ஓடுகிறார். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிந்துவிட்டது. நான் ஏன் உலகிற்காக மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்று ஒரு ஞானி ஒதுங்கினால் அவனை பார்த்து மற்றவர்களும் ஒதுங்குவார்கள். அதனால் உலகம் சீரழியும். எனவே அர்ஜுனா, நீ ஒரு இளவரசன். உன்னை பார்த்து மக்கள் பாடம் கற்கிறார்கள். நீ போர்க்களத்தில் சோர்ந்து அமர்ந்தால் அது தர்மத்திற்கு செய்யும் துரோகமாகும். உனக்காக போரிடாதே, ஆனால் தர்மத்தை காப்பதன் மூலம் உலகிற்கு ஒரு நல்வழி காட்டியாக இருப்பதற்காக நீ போரிடு. பற்றுள்ளவர்கள் எப்படி பணத்திற்காக உழைக்கிறார்களோ அதே போல நீ தர்மத்திற்காக அதே ஈடுபாட்டுடன் உழைக்க வேண்டும். கடந்த பாகங்களில் ஒரு தலைவன் எப்படி தன் செயல்களின் மூலம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதை கண்டோம். இந்த பாகத்தில் ஓர் அறிஞன் மற்றவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதையும், நம்முடைய அகங்காரம் எப்படி நம்மை ஏமாற்றுகிறது என்பதையும் கிருஷ்ணர் மிக நுணுக்கமாக விளக்குகிறார். அர்ஜுனா, நீ ஞானியாக இருந்தால் செயல்களில் பற்று கொண்டுள்ள அஞ்ஞானிகளின் புத்தியை குழப்பாதே. இது கிருஷ்ணர் தரும் ஒரு முக்கியமான உளவியல் ஆலோசனையாகும். ஒருவருக்கு தத்துவம் புரியவில்லை என்பதற்காக அவர் செய்து கொண்டிருக்கும் கடமைகளை தடுத்து நிறுத்தக்கூடாது. மாறாக அறிவுடைய ஒருவன் தானே அந்த கடமைகளை செவ்வனே செய்து காட்டி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். மெல்ல மெல்ல அவர்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வதே ஒரு சிறந்த வழிகாட்டியின் பண்பு. அடுத்ததாக, நாம் ஏன் ஒரு செயலை செய்யும்போது நான் தான் செய்கிறேன் என்று கர்வம் கொள்கிறோம் என்பதற்கான காரணத்தை கிருஷ்ணர் விளக்குகிறார். இயற்கையின் 3 குணங்களால் தான், சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற இந்த 3 குணங்களால் தான் எல்லா செயல்களும் நடக்கின்றன. ஆனால் அகங்காரத்தினால் அறிவு மழுங்கியவன் நானே செய்கிறேன், எல்லாவற்றுக்கும் நானே காரணம் என்று தவறாக நினைக்கிறான். இன்றைய நவீன உலகில் ஒரு வெற்றி கிடைத்தால் அது என்னுடைய திறமை என்றும், தோல்வி கிடைத்தால் சூழ்நிலை சரியில்லை என்றும் கூறுகிறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், நம்முடைய உடல், அறிவு, சூழ்நிலை என் அனைத்தும் இயற்கையின் ஒரு பகுதி. ஒரு எந்திரத்தின் பாகங்கள் சுழல்வது போல இயற்கையின் குணங்கள் தங்களுக்குள் செயல்படுகின்றன. உண்மையை அறிந்த ஞானி குணங்களே குணங்களோடு விளையாடுகின்றன என்று உணர்ந்து அவற்றில் பற்று கொள்ளாமல் சாட்சியாக நிற்கிறான். அறியாமையில் இருப்பவர்கள் இயற்கையின் குணங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்களில் மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல், அவர்களிடம் இருக்கும் அரைகுறை அறிவை குலைக்காமல் அவர்களை தர்மத்தின் பாதையில் நிலைநிறுத்த வேண்டும். இறுதியாக அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் ஒரு மகா மந்திரத்தை தருகிறார். அதுவே இந்த போருக்கான அடிப்படை தாரக மந்திரம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. அர்ஜுனா, உன்னுடைய எல்லா செயல்களையும் என்னிடம், பரம்பொருளாகிய என்னிடம் அர்ப்பணித்துவிடு. ஆத்ம ஞானத்துடன் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிராசியாக இது என்னுடையது என்கின்ற மமதை இல்லாமல் மனக்கொதிப்பை அல்லது பதட்டத்தை விட்டுவிட்டு நீ போரிடு. நமக்கு ஒரு வேலையை செய்யும்போது பயமும் பதட்டமும் ஏன் வருகிறது? அந்த வேலையின் முடிவை நாம் கட்டுப்படுத்த நினைக்கிறோம். ஆனால் நான் ஒரு கருவி, இந்த பிரபஞ்ச சக்தியே என் மூலம் செயல்படுகிறது என்கிற சரணாகதி நிலை வந்துவிட்டால் அங்கே அமைதி பிறக்கிறது. காய்ச்சல் வந்தவன் உடல் கொதிப்பது போல கவலை கொண்டவன் மனம் கொதிக்கும். அந்த கொதிப்பை தணிக்க ஒரே வழி செயலை இறைவனிடம் ஒப்படைப்பதுதான். அர்ஜுனா, நீ ஒரு வீரன். தர்மத்தை காப்பது உன் கடமை. அந்த வீரத்தை அகங்காரத்தோடு செய்யாமல் ஒரு அர்ப்பணிப்பாக செய். எப்போது நீ நான் என்ற அகங்காரத்தை விட்டு விடுகிறாயோ அப்போது உன் வீரம் பன்மடங்கு பெருகும். அர்ஜுனா, என்னுடைய இந்த உபதேசத்தை எவர் ஒருவர் முழு நம்பிக்கையுடனும் பொறாமையற்ற மனதுடனும் இடைவிடாது பின்பற்றுகிறார்களோ
அவர்கள் செய்த வினைகளின் தலைகளிலிருந்து விடுபடுகிறார்கள். எதையும் சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்காமல் அதன் உட்பொருளை உணர்ந்து செயல்படுபவனுக்கு அமைதி கைகூடும். யார் ஒருவர் அறியாமையினால் என் உபதேசத்தை புறக்கணித்து இகழ்ந்து பேசுகிறார்களோ அவர்கள் எல்லா அறிவையும் இழந்தவர்கள், அவர்கள் அழிவை நோக்கி செல்பவர்கள் என்று கிருஷ்ணர் எச்சரிக்கிறார். ஒரு சிறந்த வழிகாட்டுதலை புறக்கணிப்பது என்பது கையில் இருக்கும் விளக்கை தூக்கி எறிந்துவிட்டு இருட்டில் நடப்பதற்கு சமம். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான உளவியல் உண்மையை கிருஷ்ணர் உடைக்கிறார். அறிவுள்ள ஒருவன் கூட தன் இயற்கையான இயல்புக்கு, அதாவது பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு அல்லது மாயைக்கு கட்டுப்பட்டே செயல்படுகிறார். எல்லா உயிரினங்களும் தத்தமது இயல்பையே பின்பற்றுகின்றன. அப்படி இருக்கையில் அந்த மாயையை வலுக்கட்டாயமாக அடக்குவதால் என்ன பயன்? நவீன காலத்தில் நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு நமக்கு பிடிக்காத ஒரு துறையில் அல்லது பிடிக்காத வேலையில் நம்மை வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்திக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய ஆழ்மன இயல்பு வேறு எதையோ தேடுகிறது. இந்த முரண்பாடுகள் தான் மன அழுத்தத்தை தருகிறது. புலன்கள் ஒவ்வொன்றும் அதன் இலக்குகளின் மீது விருப்பம் மற்றும் வெறுப்பு என்ற இரண்டையும் கொண்டுள்ளன. அர்ஜுனா, நீ அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அடிமையாகி விடாதே. அவையே உன்னுடைய உண்மையான எதிரிகள். இறுதியாக மிக முக்கியமான ஒரு பொன்மொழியை கிருஷ்ணர் இங்கே முன்வைக்கிறார். மற்றொருவனுடைய தர்மத்தை அது மிக சிறப்பாக இருந்தாலும் அதை பின்பற்றுவதை காட்டிலும், குறைபாடுகள் இருந்தாலும் உன்னுடைய சொந்த தர்மத்தை செய்வதே மேலானது. உன்னுடைய சொந்த தர்மத்திற்காக போராடி மடிவது கூட உனக்கு நன்மையை தரும். ஆனால் பிறருடைய தர்மத்தை பின்பற்றுவது பயத்தை தரும். ஒரு போர் வீரனின் கடமை என்ன? போர் புரிவது. ஒரு போர் வீரன் அமைதியாக நான் தியானம் செய்யப் போகிறேன் என்று போர்க்களத்தை விட்டு ஓடுவது அவனது தர்மம் அல்ல, அது போலித்தனமானது. அதேபோல் ஒரு சாது அமைதியாக தியானம் செய்வதை விட்டுவிட்டு நான் போர் புரிகிறேன் என்று வாள் ஏந்துவதும் முறையல்ல. நாம் யார், நம்முடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து அதில் முழுமையாக ஈடுபடுவதே மேலானது. அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன். அநீதியை எதிர்த்து போரிடுவதுதான் உன்னுடைய ஸ்வதர்மம். அது உனக்கு கடினமாக தோன்றினாலும் அதை செய்வதே உனக்கு மேலான புகழையும் அமைதியையும் தரும். பிறரை பார்த்து உன் பாதையை மாற்றிக்கொள்ளாதே. ஒரு மனிதன் தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு வலிமையான சக்தியால் கட்டாயப்படுத்தப்பட்டது போல் ஏன் பாவ செயல்களில் ஈடுபடுகிறான் என்று அர்ஜுனன் கேட்கிறான். நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுத்து தவறான பாதையில் இழுக்கிறதே, அது என்ன? இது அர்ஜுனனின் மனப்போராட்டம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் அன்றாட போராட்டமும் கூட. இதற்கு கிருஷ்ணர் அளிக்கும் பதில் ஆழமான உளவியல் உண்மை நிறைந்தது. அர்ஜுனா, அதுதான் காமம், அதாவது பேராசை. அதுவே தடைபடும்போது குரோதமாக, அதாவது கோபமாக மாறுகிறது. இது ரஜோகுணத்திலிருந்து பிறப்பதாகும். இது ஒருபோதும் திருப்தி அடையாது. மிகப்பெரிய பாவங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இதுவே இருக்கிறது. இந்த உலகிலேயே உன்னுடைய மிகப்பெரிய எதிரி இதுதான் என்று உணர்ந்து கொள். நமது அறிவை இந்த பேராசை எப்படி மறைக்கிறது என்பதை கிருஷ்ணர் விளக்குகிறார். நெருப்பை புகை மூடியிருப்பதைப் போல, கண்ணாடியை அழுக்கு மறைத்திருப்பதைப் போல, கருப்பையில் இருக்கும் குழந்தையை பனிக்குடம் சூழ்ந்திருப்பது போல, புகை மூடியிருக்கும்போது நெருப்பு தெரிவதில்லை, அழுக்கு படிந்த கண்ணாடியில் முகம் தெரிவதில்லை. அதுபோலவே பேராசை நம் மனதை மூடும்போது நம்மிடமிருக்கும் ஆத்ம ஞானம் வேலை செய்யாமல் போய்விடுகிறது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலேயே மக்கள் கண்ணாடியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அர்ஜுனா, இந்த காமமும் குரோதமும் ஒருபோதும் அணையாத நெருப்பை போன்றது.
எவ்வளவு நெய் ஊற்றினாலும் நெருப்பு அடங்காது. அதுபோல எவ்வளவு இன்பங்கள் கிடைத்தாலும் பேராசை அடங்காது. இன்னும் இன்னும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த எதிரி எங்கே ஒளிந்திருக்கிறான்? புலன்கள், மனம் மற்றும் புத்தி, இவை மூன்றும் தான் இந்த பேராசை மற்றும் கோபம் இவற்றிற்கான இருப்பிடம். இவற்றின் மூலமாகவே அது மனிதனின் அறிவை மறைத்து அவனை மயக்கத்தில் ஆழ்த்துகிறது. முதலில் நம் புலன்கள் ஒரு பொருளை கண்டு ஆசைப்படுகின்றன. பிறகு மனம் அதை அடைய திட்டம் போடுகிறது. இறுதியில் புத்தி இதை செய்வதில் தவறில்லை என்றதற்கு சாதகமாக நியாயம் கற்பிக்கிறது. இப்படி நம்முடைய சொந்த கருவிகளே நமக்கு எதிராக பேராசையை திருப்பி விடுகின்றன. அர்ஜுனா, உன்னுடைய எதிரிகள் வெளியில் இருக்கும் கௌரவர்கள் மட்டுமல்ல, உனக்குள் ஒளிந்திருக்கும் இந்த பேராசையும் கோபமும் தான். அவைதான் உண்மையாக உன்னுடைய எதிரிகள். போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்கு முன்னால் உனக்குள் இருக்கும் இந்த நிழல் எதிரியை நீ இனம் காண வேண்டும். பாரத குலத் தோன்றலே, இதனால் தான் சொல்கிறேன், முதலில் உன்னுடைய புலன்களை முறைப்படுத்து. அறிவு மற்றும் அனுபவ அறிவு ஆகிய இரண்டையுமே அழிக்கும் இந்த தீய பேராசையை அடியோடு ஒழித்துவிடு. எதிரியை வீழ்த்த வேண்டுமானால் முதலில் அந்த படையின் அதிகார வரிசையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் இந்த அதிகார படிநிலை என்ன என்பதை கிருஷ்ணர் இங்கே மிக துல்லியமாக விளக்குகிறார். புலன்கள், நமது உடலை காட்டிலும் மேலானவை நம்முடைய புலன்கள். கண், காது, மூக்கு போன்றவை. அடுத்து வருவது மனம். புலன்களை காட்டிலும் மேலானது மனம். ஏனெனில் மனம் எதை நினைக்கிறதோ அதை நோக்கிய புலன்கள் ஓடும். மூன்றாவது வருவது புத்தி. இது மனதை காட்டிலும் மேலானது. எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கும் அதிகாரம் புத்தியிடம்தான் உள்ளது. புத்தி சொல்வது போல்தான் மனம் செயல்படும். அதற்கு அடுத்து வருவது ஆத்மா, அதாவது செல்ஃப், நான் என்கின்ற உணர்வு. எல்லாவற்றுக்கும் மேலாக புத்திக்கு அப்பாற்பட்டு இருப்பது இந்த ஆத்மாதான். ஆகவே அர்ஜுனா, புத்திக்கு மேலாக இருக்கும் இந்த ஆத்மாவை உணர்ந்து கொள். உன்னுடைய புத்தியால் மனதை உறுதிப்படுத்தி ஆத்ம பலத்தினால் பேராசை என்னும் இந்த அடக்க முடியாத எதிரியை வீழ்த்து. நம்முடைய போராட்டங்கள் பெரும்பாலும் புலன் மட்டத்திலேயே நின்று விடுகின்றன. ஒரு இனிப்பை பார்த்தால் சாப்பிட தோன்றும். மனம் அதை சாப்பிட சொல்லும். ஆனால் புத்தி உடல் நலத்திற்கு இது சரியல்ல என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த புத்திக்கு வலிமை தருவது ஆத்ம ஞானம். நாம் யார் என்பதை உணர்ந்து நம்மை விட மேலான ஒரு சக்தியிடம் சரணடையும் போதுதான் இந்த பேராசை நம்மை ஒன்றும் செய்யாமல் இருக்கும். இப்போது நாம் கீதையின் 3வது அத்தியாயத்தின் இறுதியில் இருக்கிறோம். செயல்களை துறக்காதே, ஆசைகளை துறந்துவிட்டு செயல்களை செய். கடமைகளை செய்வது பாரமல்ல, அது ஒரு கலை என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இனி 4வது அத்தியாயத்தை பார்ப்போம். அர்ஜுனன் கேட்கிறான், ஜனார்தனா, செயலை விட புத்தி மேலானது என்பது உன்னுடைய கருத்து என்றால், ஏன் கேசவா என்னை இந்த பயங்கரமான போரில் ஈடுபடுத்துகிறாய்? அர்ஜுனனுடைய குழப்பம் நியாயமானது. ஒரு பக்கம் ஆசைகளை விடு, புத்தியை நிலைநிறுத்து என்று சொல்லிவிட்டு, இன்னொரு பக்கம் ஆயுதம் ஏந்தி போரிடு என்று சொல்வது அவனுக்கு முரணாக தெரிகிறது. உன்னுடைய வார்த்தைகள் என் புத்தியை குழப்பாமல் எனக்கு எது நன்மையோ அதை தெளிவாக சொல் என்று அவன் கேட்கிறான். நவீன வாழ்க்கையிலும் நாம் இப்படித்தான் உணர்கிறோம். தியானம் செய், அமைதியாக இரு என்று ஒரு பக்கம் ஆன்மீகம் சொல்கிறது. வேகமாக ஓடு, இலக்குகளை அடை என்று உலகம் சொல்கிறது. இந்த இரண்டையும் எப்படி இணைப்பது என்பதுதான் அர்ஜுனனின் தவிப்பு. கிருஷ்ணர் ஒரு புன்னகையோடு பதில் சொல்கிறார். அர்ஜுனா, இந்த உலகில் 2 விதமான பாதைகளை நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஞான யோகம், இது ஆத்ம விசாரம் செய்பவர்களுக்கானது. இன்னொன்று கர்மயோகம், இது செயல்களில் ஈடுபடும் யோகிகளுக்கானது.
இங்கே கிருஷ்ணர் ஒரு மிக முக்கியமான யதார்த்தத்தை விளக்குகிறார். ஒருவன் செயல்களை செய்யாமல் இருப்பதாலேயே செயலற்ற நிலையை அடைந்துவிட முடியாது. அதேபோல கர்மங்களை துறந்து விடுவதால் சந்நியாசத்தை அடைந்துவிட முடியாது. செயல்களை விட்டு ஓடுவதாலும் ஒருவன் முக்தியை அடைந்துவிட முடியாது. பலர் நினைக்கிறார்கள் வேலையை விட்டுவிட்டு எங்காவது ஓடி விடுவதுதான் ஆன்மீகம் என்று. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகில் எந்த ஒரு மனிதனும் ஒரு நிமிடம் கூட செயல் செய்யாமல் இருக்க முடியாது. இயற்கையின் 3 குணங்கள் சத்வம், ரஜஸ், தமஸ் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு செயலை செய்யும்படி கட்டாயப்படுத்துகின்றன. நம்முடைய சுவாசம், செரிமானம், சிந்தனை என அனைத்தும் ஒரு செயல்தான். நாம் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் நம் மனம் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. எனவே செயல் செய்யாமல் இருப்பது என்பது சாத்தியமற்றது. ஒருவன் தன் கடமைகளை துறந்துவிட்டு சும்மா இருப்பதால் மட்டும் அவன் ஞானியாகிவிட மாட்டான். உண்மையான யோகம் என்பது செயல்களை தவிர்ப்பது அல்ல, அந்த செயல்களை எப்படிப்பட்ட மனநிலையில் செய்கிறோம் என்பதுதான். அர்ஜுனா, நீ ஒரு வீரனாக பிறந்திருக்கிறாய். உன்னுடைய இயல்பே போர் புரிவதுதான். அந்த செயலை ஒரு பாரமாக நினைக்காமல் அதை எப்படி ஒரு தவமாக மாற்றுவது என்பதை இனி நான் உனக்கு சொல்கிறேன் என்கிறார். அர்ஜுனா, கை கால்களையும் மற்ற புலன்களையும் வலுக்கட்டாயமாக அடக்கிவிட்டு மனதிற்குள் மட்டும் உலகியல் இன்பங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பவன் ஒரு ஏமாற்றுக்காரன். அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். வெளியே துறவியாக காட்டிக்கொண்டு உள்ளே ஆசைகளை வைத்திருப்பதை விட ஒரு சாதாரண மனிதனாக தன் கடமைகளை செய்வதே மேலானது. நவீன காலத்தில் நாம் பல நேரங்களில் ஒன்றை செய்ய ஆசைப்பட்டு சமூகத்திற்காகவோ அல்லது பயத்தினாலோ அதை செய்யாமல் தவிர்த்து விடுகிறோம். ஆனால் நம் மனம் எப்போதும் அந்த விஷயத்திலேயே மூழ்கி கிடக்கிறது. இந்த முரண்பாடுகள் தான் மன அழுத்தத்தை தருகிறது. இதற்கு கிருஷ்ணர் தரும் தீர்வு என்ன? யார் ஒருவன் தன் மனதினால் புலன்களை கட்டுப்படுத்தி பற்றற்ற நிலையில் தன் கர்மயோகத்தை செய்கிறானோ அவனே உயர்ந்தவன். அதாவது செயல்களை விடாதே, ஆனால் செயல்களின் மீது உள்ள இது எனக்கு வேண்டும் என்கின்ற பிடிவாதத்தை மட்டும் விட்டுவிடு. உனக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை நீ செய். ஏனெனில் செயல் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் செயல் செய்வதே சிறந்தது. நீ ஒன்றுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் உன்னுடைய உடலை தக்க வைத்துக் கொள்வது கூட உனக்கு சாத்தியமில்லாமல் போய்விடும். வாழ்வாதாரத்திற்காக நாம் உழைக்க வேண்டும் என்பது ஆன்மீகத்தின் அடிப்படை. சோம்பேறித்தனம் ஒருபோதும் ஞானமாகாது. அடுத்ததாக கிருஷ்ணர் யஜ்ஞம், அதாவது தியாகம் அல்லது அர்ப்பணிப்பு என்கிற ஒரு அற்புதமான கருத்தை முன்வைக்கிறார். யஜ்ஞத்திற்காக செய்யப்படாத மற்ற எல்லா செயல்களும் ஒரு மனிதனை பந்தப்படுத்தும். எனவே அர்ஜுனா, பலனில் பற்று வைக்காமல் ஒரு புனிதமான அர்ப்பணிப்பாக நினைத்து உன் கடமைகளை செய். ஒரு செயலை எனக்காக செய்யும்போது அது சுமையாகிறது. அதுவே பிறருக்காகவோ அல்லது ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காகவோ ஒரு யஜ்ஞமாக, ஒரு பலன் கருதாத பணியாக அதை செய்யும்போது அது தவமாகிறது. படைப்பு காலத்திலேயே பிரம்மா மனிதர்களை படைத்து, இந்த யஜ்ஞத்தின் மூலம் நீங்கள் விருத்தியடையுங்கள், இது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் காமதேனுவாக அமையும் என்று ஆசீர்வதித்தார். நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையும் ஒரு கூட்டு முயற்சியின் ஒரு பகுதி. ஒரு விவசாயி உழுவதும் ஒரு நெசவாளி நெய்வதும் ஒரு யஜ்ஞம்தான். நாம் சமூகத்திற்கு எதையாவது கொடுத்து கொண்டே இருக்கும்போது இயற்கை நமக்கு பதிலுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கும். சுயநலத்தோடு மட்டும் வாழ்வது நம்மை சிறைப்படுத்தும். அர்ப்பணிப்போடு வாழ்வது நம்மை விடுவிக்கும். அர்ஜுனா, இந்த போர்க்களத்தில் நீ புரியும் போரும் ஒரு யஜ்ஞம்தான். அதை உனக்காக செய்யாதே, உலக நலனுக்காக செய். அர்ஜுனா, இந்த யஜ்ஞத்தினால் நீங்கள் தேவர்களை, அதாவது இயற்கை சக்திகளை மகிழ்வியுங்கள். அந்த தேவர்கள் உங்களை மகிழ்விப்பார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதன் மூலம் நீங்கள் மேலான நன்மையை அடைவீர்கள். இன்றைய நவீன காலத்தில் இதை சிந்தித்து பாருங்கள். நாம் சுவாசிக்கும் காற்றும் குடிக்கும் நீரும்
உண்ணும் உணவும் என அனைத்தும் இயற்கையிடமிருந்து நமக்கு கிடைக்கின்றன. பதிலுக்கு நாம் இயற்கைக்கு என்ன செய்கிறோம்? காடுகளை அழிப்பதும் நீரை மாசுபடுத்துவதும் இயற்கைக்கு நாம் செலுத்தும் நன்றிக்கடன் ஆகாது. இயற்கை நமக்கு தருவதை ஒரு கொடையாக ஏற்று பதிலுக்கு நாமும் இந்த உலகிற்கு ஏதேனும் ஒரு நன்மையை செய்வதே உண்மையான யஜ்ஞமாகும். யஜ்ஞத்தினால் மகிழ்ந்த இயற்கை சக்திகள் உங்களுக்கு தேவையான இன்பங்களை தரும். ஆனால் இயற்கை கொடுத்த அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு அவற்றுக்கு பதிலாக உபகாரம் செய்யாமல் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் ஒரு திருடன் என்று கிருஷ்ணர் மிக கடுமையாக கூறுகிறார். தன்னலத்திற்காக மட்டுமே வாழ்வது திருட்டுத்தனத்திற்கு சமம். நாம் ஒரு சமூகத்தில் வாழும்போது அந்த சமூகத்திற்கும் இயற்கைக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யஜ்ஞத்தில் அர்ப்பணித்தது போக எஞ்சியதை உண்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். ஆனால் தன் சுயநலத்திற்காக மட்டுமே சமைத்து உண்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் என்கிறார் கிருஷ்ணர். இங்கே சமைப்பது என்பது வெறும் உணவு மட்டுமல்ல. நாம் ஈட்டும் பொருள், நாம் செய்யும் தொழில் என அனைத்தும் பிறருக்கு பயன்பட வேண்டும். ஒரு தொழிலதிபர் தன் லாபத்தில் ஒரு பகுதியை சமூக நலனுக்காக செலவிடுவதும் ஒரு ஊழியர் தன் வேலையை நேர்மையாக செய்வதும் இந்த யஜ்ஞத்தின் ஒரு பகுதியே. இந்த உலக இயக்கத்தை ஒரு சங்கிலி தொடராக கிருஷ்ணர் விளக்குகிறார். உயிரினங்கள் உணவினால் வளர்கின்றன. உணவு மழையினால் உண்டாகிறது. மழை யஜ்ஞத்தினால், அதாவது இயற்கை சமநிலையினால் உண்டாகிறது. யஜ்ஞம் நாம் செய்யும் செயல்களிலிருந்து, கர்மாவிலிருந்து பிறக்கிறது. செயல்கள் பிரம்மனிடமிருந்து, அதாவது வேதங்களிலிருந்து தோன்றுகின்றன. இந்த சுழற்சியில் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் எப்போதுமே யஜ்ஞத்தில் நிலை பெற்று இருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கு வலு சேர்க்கிறது. நாம் சுயநலமாக மாறும்போது இந்த சங்கிலி தொடர் உடைந்து இயற்கை சீற்றங்களும் மன அழுத்தங்களும் உருவாகின்றன. அர்ஜுனா, நீ புரிய போகும் இந்த போரும் தர்மத்தை நிலைநாட்ட செய்யப்படும் ஒரு யஜ்ஞமே. இது உனக்காக அல்ல, உலக நலனுக்காக. எனவே ஒரு திருடனைப் போல பயந்து ஓடாமல் ஒரு தியாகியைப் போல உன் கடமையை செய்.